துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. சார், துப்பாக்கி மிஷின் கண்ணு கிளாஸ் ரூம்ல ஆயுத கலாச்சாரத்தை பத்தி பேசுனீங்க. உங்களை தடால தூக்கி உள்ள போட்டுருவாங்க. பி கேர்ஃபுல். உனக்கு தமிழும் தெரியாது, தமிழுக்கு அர்த்தமும் தெரியாது. யா. நீ பேசாம கோனார் வீட்டுல போய் நோட்ஸ் வாங்கி படிடா. போட. தேங்க்யூ. கோவலனை தேடி வந்த கண்ணகி மதுரை மாநகர வீதியிலே தலைவரி கோலமாக ஓடி வந்து கொண்டிருக்கின்றாள். சார், பாடத்தை என்ன ஆரம்பிக்கலாம்? அது கூட என்னடா சந்தேகம்? நான் அப்புறமா பாத்ரூம் போய்க்கிறேன் சார். உட்காரு. இங்கே போலாமா சார்? உட்காரு. ஓகே. கோபமாக வந்த கண்ணகி பாண்டியனின் ராஜ்யசபைக்குள் புகுந்து என்ன பாட்டு பாடினால் தெரியுமா? எனக்கு தெரியும் சார். சொல் 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 சொல். பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா ஏங்கி நின்ற பைங்கிழிக்கு பாண்டியனின் ராஜ்யத்தில் முண்டா, பாண்டியனின் ராஜ்யசபையில் கண்ணகி என்ன பாட்டு பாடினால் தெரியுமா? தேரா மன்னா செப்புவதோடையோ. தேரா மன்னான்னா என்ன அர்த்தம்? சார், அந்த காலத்துல மன்னர் ஆகிறதுக்கு எக்ஸாம் வச்சாங்க. அதுல தேராதவங்களை எல்லாம் தேரா மன்னான்னு சொன்னாங்க. சத்தியமா நீ தேரவே போறதில்லை. உய் உண்டாம் உய்வில்லை. உய் என்றால் என்ன? இது நல்லா இல்ல சார். இது நல்லா இருக்கா சார்? எல்லாரும் நல்ல மூட்ல இருக்கிறீங்க, பார்த்தாலே தெரியுது. இப்பொழுது நான் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை இசையோடு பாட போகிறேன். பாடுறது பாடுறீங்க. நல்லா கண்ணு மூடி பாருங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. நல்ல யோசனை. அப்படியே பாடுங்க. சீக்கிரம் மூடுங்க. அலை பாயுதே கண்ணா என் மனமிகு அலை பாயுதே, அலை பாயுதே கண்ணா என் ஆனந்த மோகன வேணு கோணமதில் அலை பாயுதே கண்ணா கண்ணா கண்ணா. என் பாட்டுக்கும் என் தமிழுக்கும் மரியாதை கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறியே, நீ ஒத்தம் தாண்டா உண்மையான தமிழன். அட போங்க சார், 4:30 மணிக்கு ஃபிகர் வருது, அது வரைக்கும் இங்க வெயிட் பண்ணலாமேன்னு பார்த்தா உங்க லொல்லு தாங்கலையே. பீச் பக்கம் போகாதீங்க போகாதீங்க சொன்னா கேக்குறீங்களா? அலை பாயுதா அலை. ஐயோ, என் தமிழுக்கு இந்த சோதனையா? ஐயோ. அவள் வசந்தம் தலைகளிலே அவள் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிலே காலங்களில் அவள் வசந்தம். ஹலோ, நான் கௌசல்யா. எந்த கௌசல்யா? ஜட்ஜ் சிவசங்கரன் பேத்தி. ஓ, பாட்டு பைத்தியம் கௌசல்யாவா? எப்படிமா இருக்க? தாத்தா சௌக்கியமா இருக்காரா? என்ன பண்ணிட்டு இருக்க? பின்னாடி ஏதோ பாட்டு சத்தம் கேக்குது. அதான் போன் பண்ணேன். தாத்தா நல்லா இருக்காரு. கௌசல்யா, நீ என்ன தண்ணி ஊத்தினியா போன்ல பேசுறியா? பேசுங்க. நான் பேசுறோம். ஹலோ, யார் பேசுறா? தாத்தா பேசுங்க. ஹலோ, நான் ஜஸ்டிஸ் சிவசங்கரன் பேசுறேன், ரிட்டையர்டு. நான் பிபி ஸ்ரீனிவாஸ். அடடே, பிபி ஸ்ரீனிவாஸ், ப்ளே பேக் சாங்ஸ்டர், வெரி குட். எனக்கு ஒரு பெருமை என்னன்னா உங்க பேத்தி என் முதல் தர அபிமானி சார். இப்படிதான் சார் என் பேட்டை என்னை யார்கிட்டயா மாட்டி விட்டுடுவா. என்ன சங்கதி, எப்படி இருக்கீங்க? சார் சார் சார், இந்த பாட்டை ஒரு தடவை எனக்காக நீங்க பாடுங்க சார். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். அருமையான பாட்டு, பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க. காலங்களில் அவள் வசந்தம். நீங்க பாடுறதுக்கு அப்புறம் நான் பாடப்படாது. இந்த போன். மாணவர்களே மாணவர்களே, போட்டியில ஜெயிச்சாலும் தோற்றாலும் கவலை இல்லை. நீங்க எல்லாரும் ஒரே இடத்துல கூடுறதே மாணவர்கள் ஒற்றுமைக்குதான். மாணவர்கள் வருங்கால ஆசக்திங்கிறத நிரூபிக்கணும். ஓகே, இப்போ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். மார்கழி திங்கள் மழை நிறைந்த நீராட போறவை லியோ, தென் ஜோசப் காலேஜ்.
பாக்குறதுக்கே போலீச்சாமியார் மாதிரி இருக்கான். இந்த மாதிரி கூட்டத்துல இவனை கூட்டு வரான்னு சொன்னா கேட்கிறியா நீ? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மானத்தை வாங்க, அந்த மைக் ஆன்ல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். வன்முறையை பத்தி 2 வார்த்தை பேசலாம்னு இருக்கேன். தயவு செஞ்சு எல்லாம் அமைதியா இருங்க ப்ளீஸ். வன்முறை வன்முறை அது ஒழியணும். இல்ல அதை நாம ஒழிக்கணும். லஞ்சம், ஊழல், ஊதாரித்தனம், ஏன் நம்ம கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. குழந்தைய படிக்க வைக்கணும்னா அதுக்கு லஞ்சம் 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 லஞ்சம். லஞ்சத்தை ஒழிக்க ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு இந்தியனும் இன்னைக்கு நான் சொல்றேன் பாடுபடணும். இப்படி கஷ்டப்பட்டு சீட் வாங்கி குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புற பேரண்ட்ஸ் பாக்யராஜ் ரேவதியா இருந்தா எப்படி இருக்கும்? எனக்கு புரியல, ஒண்ணுமே புரியல. ஆஞ்சலியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க விச்சு. ஆஞ்சலியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க தான் படிக்கல, ஏன் படிக்க ஆஞ்சலியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? சொல்லுங்க விச்சு, பேசுங்க விச்சு, பேசுங்க விச்சு, அஞ்சலி ஏந்திர, அஞ்சலி அஞ்சலி ஏந்திர, அஞ்சலி அப்பா அஞ்சலி ஏந்திர, அடிங்க எழுதுறா. என்னடா இந்த நாட்டுல எதுக்கு கை தட்டுறது, எதுக்கு விசில் அடிக்கிறதுன்னு ஒரு டிசிப்ளின் இல்ல இந்த கண்ட்ரியில. இந்த நாட்டுல பிறந்தாலும் வெரி போல். நான் உங்களை சொல்லன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்களும் லேடிஸ், ஜென்டில்மேன், காதலன்ஸ் அண்ட் இந்தியன்ஸ், இந்த இடத்துல ஒரே ஒரு மேட்டர் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். சைக்கிள் செயின் வச்சிருக்கோம், பாட்டில் வச்சிருக்கோம், ஆசிட் பாம் வச்சிருக்கோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டுல வன்முறையை தலையை வச்சு டான்ஸ் போட வைக்கிறோம். இந்த மாதிரி வன்முறை செய்பவர்களையும், இந்த நாட்டை கொள்ளையடிப்பவர்களையும் இந்த நாட்டை விட்டு நாடு கடத்த வேண்டும் என்பதை தான் இந்த பங்கனில் நான் சொல்ல விரும்புகிறேன். பகவானே பகவானே அவங்க அப்பாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா? அதுக்கு போய் இப்படி இருக்கா? உனக்கு வந்தா தெரியும். எந்த ஊர் தெரியுமா? தொட்டபேட்டா. தொட்டபேட்டா ரொட்டு மேல முட்டை பரோட்டா. நீ தொட்டு ஏய் ஃபர்ஸ்ட் இயர். ஆமா, நேத்து இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல அப்படி இப்படின்னு அலட்னாங்களே, அவங்க எந்த காலேஜ் டி? சிட்டி ஆர்ட்ஸ் காலேஜ். கௌசல்யா செல்ல கொடு. போடுறேனா? டேய் உதைப்ப. கொச்சு பிள்ளரை போல செடிங்க கொண்டு நிக்காதே. போன் போய் எடுத்து ஊடே. ஓ தாமணி, பார்சல் வேக ரெடியா கொடுத்தோ. ஹலோ. ஹாய் சார், நான் காலேஜ் ஸ்டூடண்ட் பேசுறேன். நம்ம கடையில எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தானுங்க. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கறனால வேணா 10% டிஸ்கவுண்ட் தரேன். என்ன வேணும்? சார் அது இல்ல, அங்க பலகுரல் வித்வான் ஜீவா இருக்காங்களா? வித்வானா? ஏங்க இது ஆல் இந்தியா ரேடியோவா? இங்க வித்வானெல்லாம் கிடையாதுங்க. வேணா வடகரி இருக்கு, செட் தோசை இருக்கு. சார் ஜீவான்னு நம்ம ஜீவாவா? அவன் இப்ப வித்வானா? எங்க இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? டேய் மணிகண்டா, வரேன். ஜீவாவுக்கு போன்னு சொல்றா. ஏய் ஜீவா வித்வானாயி அரையா. ஏய் ஜீவா, இவ்வளவு பெரிய மவுண்ட் ரோட்ல தேனாம்பேட்டையில ஒரே ஒரு லேடிஸ் காலேஜ் கட்டியிருக்காங்களே, இது விஷயமா நான் நம்ம மேயர் கிட்ட பேசலான்னு இருக்கிறேன். பேசு பேசு. இந்த அநியாயத்தை கேட்பாரு இல்லையா? நாயர் கூப்பிடுறாரு. ஆமா, நான் மேயரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நாயரை பத்தி பேசுறான். பழைய பாக்கியா இருக்கும். பெருமாள் நீ போய் கேட்டு வா. ஏய் போனே நான் sound ஓசி. கொடுக்குறேன். நாயர் குத்தி கூப்பிடுறாரு, திங்கிறதுக்கு நீ நீ போன் அட்டெண்ட் பண்றதுக்கு நானா? போடா. ஜீவா, நாமத்தே அனுப்பு, இவன் தான் கரெக்டா போடுவான். ஏய் என்ன பத்தி பேசலாம்டா, ஆனா என் நாமத்தை பத்தி பேசக்கூடாது. விழுந்துறாதடா டேய். வறும கலையில நான் மன்னன்டா. ஏன்பா இந்தியனுக்கு இதெல்லாம் தேவையா? டேய் எல்லாரும் சேர்ந்து தானே சாப்பிட்டோம். வாங்க கீழே போய் பேசலாம். வாடானே. இந்த வர. ஹலோ, நான் ஜீவா பேசுறேன். நீங்க யார் பேசுறது? ஏய் நான் தான முதல்ல சார் உங்க புரோகிராம பார்த்தேன். எத்தனை குரல் எப்படி சார் பேசுனீங்க? ஆடிட்டோரியத்துல ஒரே அப்ளாஸ். கலக்கிட்டீங்க. தேங்க்ஸ். ஆமா, இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உங்க காலேஜுக்கு ஃபோன் பண்ணோம். உங்க பிரின்சிபால் தான் கொடுத்தாரு. இஸ் a very nice gentleman. ஏய் குட்ரி, நானும் பேசுறேன். ஏதோ பாராட்டணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லைங்க, என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பாராட்டுங்க. இந்த மாதிரி. ஹலோ, ஐ அம் மரிதாஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஸ்பீக்கிங். when can I see you? where can I see you? ஏய் கண்ணாடி, உன்னை யார் கூப்பிட்டா?
டேய் மரியாதை, கேட் வாக் நடந்தா ஹை ஹீல்ஸ் நாங்க தான் பாருங்க. ஹை ஹீல்ஸ்ல அடி வாங்கிருக்கியா நீ? டேய் ஒழுங்கா ஜீவா கிட்ட போன குடுறா. என்ன ஓவரா புகழாதீங்க. பெருமாட்ட தானே இதோ குடுக்குறேங்க. உன்னையும் புகழணுங்கிறாங்களா? ஒரு நிமிஷம் அந்த செல்ல கூட. நமஸ்காரம். நான் தான் நாமக்கல் பெருமாள் பேசுறேன். தெரியுது தெரியுது. பஸ் ஸ்டாண்ட்ல புயல் காத்து வீசுதா? அது காற்று இல்லைங்க, காத்து காத்து. அடிக்கிற புயல்ல நீ நாமக்கல்ல போய் சேர்ந்துருவ. ஏன் நாமத்தை போட்டு அதை அவமானப்படுத்துற? உனக்குள்ள யாரையா காலேஜ்ல அட்மிஷன் கொடுத்தாங்க? ஏய் மானத்தை வாங்காதடி, அந்த நாமம் அறுக்குறாண்டி. நீங்க உண்மையிலேயே ஒரு கலைஞரை ரொம்ப புகழ்றீங்க. ஏய் ஜீவா கிட்ட போன கூட. இல்ல, இதுக்கு ஆதரவா இருக்கிறது எங்க பிச்சுமணி தான். அவனையும் கொஞ்சம் 4 வார்த்தை பாராட்டிருங்களேன். இந்த நீ வாங்க, குடி 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 குடி. ஏய் குட. ஹலோ, நான் பிச்சுமணி பேசுறேன். ஏய் உங்க அப்பா யாரு? உசிலமணியா? இல்ல கவுண்டமணி. போன ஜீவாட்ட குடுறா. இத குடுக்குறேன் சிஸ்டர். இந்தடா. ஹலோ சொல்லுங்க. நாங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போன்ல பேசணும்ல, அதே மாதிரி இப்போ நீங்க என் ஃப்ரெண்ட் கூட பேசுறீங்க. சரி கொடுங்க. கௌசல்யா, கௌசல்யா பேசுறீ. இந்தா. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ, நான் ஜீவா பேசுறேன். உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பல குரல்ல பேசுறது பெரிய விஷயமே இல்ல. சிரிக்க மட்டுமே நடத்துற அந்த ப்ரோக்ராம்ல வன்முறையை பத்தி பேசி சிந்திக்க வச்சுட்டீங்க. உங்க ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. உங்க குரல் அதை விட நல்லா இருக்கு. இன்னும் டெவலப் பண்ணா மிகப்பெரிய ஆளா வரலாம். உங்களால வர முடியும். மை அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். மேடம் உங்க பேரு? கௌசல்யா. எந்த காலேஜ்? ஹலோ ஹலோ. ஜீவா, உனக்கு என்னமாச்சு? நான் போன்ல கேட்ட குரல் ஆரம்பமாயிருச்சா? அதான் டெலிபோன் டிபார்ட்மெண்ட். அந்த குரல் எனக்குள்ள 1000 குயில்கள் இசையமைச்ச மாதிரி இருந்துச்சு. 1000 வண்ணத்து பூச்சிகளை பறக்க விட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஒரு இதமான குரல். சித்ரா சொர்ணலதா குரலை விடவா? அந்த குரலோட எதையும் கம்பேர் பண்ண முடியாது. அது ஒரு தனி சங்கீதம்டா. ஜீவா, எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை உன்ன மாதிரி பல குரல்ல பேசுறவங்க ஏன் இப்படி செஞ்சிருக்க கூடாது? இல்ல, அது நிஜமான குரல் தான். பேர் என்ன சொன்னா? கௌசல்யா. எங்களவா மாதிரி இருக்கே. உங்களவாவது எங்களவாவது லவ்வுக்கு இதெல்லாம் கிடையாதுடா. அதானே